My dear students, இன்னைக்குள்ள கிளாஸ்ல 12th chemistry unit 5 coordination chemistry lab important terms pertaining to coordination compounds அத பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னா ஒரு coordination sphere இருக்கு அப்படினா இப்ப K4 coordination sphere நம்ம போன வாட்டி படிச்சிருந்தோம். K4 Fe CN6 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படினா இதுல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுருந்தோம்னா நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், அது ஒரு coordination compound அப்படினு மென்ஷன் பண்ணிக்கலாம். So இந்த மாதிரி காம்பவுண்ட்ல coordination entity என்னது, central atom or ion, ligands, coordination sphere, coordination polyhedron, coordination number and oxidation state. இந்த ஒரு காம்பவுண்டுக்குள்ளாடி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா coordination entity. ஒரு coordination compound எடுக்கிறோம்னா அதுல coordination entityங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறது பாருங்க. It is an ion or a neutral molecule composed of a central atom and the array of other atoms or group of atoms attached to it. இப்போ ஒரு காம்பவுண்ட் எழுதி பாருங்க. இப்போ K4 Fe CN6. ஸோ எப்பவுமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நமக்கு ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம் அப்படிதானே. இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல நான் முந்தின வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இதுக்கு உள்ளாடி ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கூட பவுண்டடா இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம், லிகாண்ட்ஸ். இந்த லிகாண்ட்ஸ்ங்கிறது சிங்கிள் ஆட்டமா இருக்கலாம் இல்ல குரூப் ஆஃப் ஆட்டமா இருக்கலாம். இப்ப சிஎன்ங்கிறது 6 சிஎன் கம்போஸ்டா இருக்கு அப்படிதானே. ஸோ அதே மாதிரி டிஃபரெண்ட் ஆட்டம் NH3Cl இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆட்டமும் கம்பைன்ட் ஆகி ஒரு லிகாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகாண்டும் கம்பைன்டா இருக்கக்கூடிய அது நம்ம ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்றோம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தையும் லிகாண்டையும் நம்ம போடக்கூடியது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? அதாவது சிஎன்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம், லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த லிகாண்ட்ங்கிறது சேம் ஆட்டமா இருக்கலாம் இல்லைன்னா டிஃபரெண்ட் ஆட்டமா இருக்கலாம். இந்த லிகாண்ட் பவுண்டடா இருக்கக்கூடிய அந்த மெட்டல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இது எப்பவுமே மோஸ்ட்லி இது என்னதான் இருக்கும், மெட்டலா தான் இருக்கும். அதனாலதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. சோ இது இவ்வளவு சேர்ந்த ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கக்கூடியது இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுச்சுல? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். இது என்னன்னு பாருங்க. இட் இஸ் த ஒன் தட் ஆக்குபைஸ் த சென்ட்ரல் பொசிஷன் இன் எ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். நம்ம நேரமே பார்த்திருந்தோம். K4 Fe CN6ங்கிற ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இதுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லைன்னா சென்ட்ரல் அயான் என்று சொல்லுவோம் Feங்கிறது. அப்படிதானே ஒரு கோஆர்டினேஷன் என்டிட்டிக்கு உள்ளாடி ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது. இப்ப இந்த கோஆர்டினேஷன் பார்த்தோம்னா இதுல சென்டர்ல இருக்கக்கூடியது, சென்டர் பொசிஷன்ல இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் ஆட்டம். ஸோ இந்த சென்ட்ரல் ஆட்டம்ங்கிறது இந்த சென்ட்ரல் ஆட்டம் எப்பவுமே எது கூட லிகாண்ட்ஸ் கூட பவுண்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸ்ட்ராங்கா பவுண்டடா இருக்கும். இட் இஸ் நாட் ஈஸிலி பிரேக்கபிள். இந்த பாண்ட் ஈஸியா உடையாது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கிறதுனால. இப்போ இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா இப்ப K4 Fe CN6ல Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து Fe2+. ஆனா இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்குள்ளாடி வரும்போது இந்த Fe CN6ஓட இந்த கோஆர்டினேஷன் இந்த என்டிட்டியோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம். இப்ப K பொட்டாசியம்ங்கிறது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்ப இதுக்கு 4 பொட்டாசியம் இருக்கிறதுனால இது எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா மாறும், +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்லனா கோஆர்டினேஷன் என்டிட்டியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதான் மாறுது, மைனஸா மாறுது. சோ Fe2+ங்கிறது ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஃபார்ம் பண்ணும்போது இது என்னதான் மாறும், Fe4- மாறும். அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த CNங்கிறது 6 CN இருக்கு அப்படிதானே. இந்த 6 CNும் Fe கூட எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். டொனேட் பண்ணும்போது அதாவது இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி போட்டுக்கலாம், Fe சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இதுக்கு பக்கத்துல எவ்வளவு 6 CN இருக்கு தானே. சோ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Feங்கிறது மட்டும்தான் இங்க சென்ட்ரல்ல இருக்கு. சோ ஈச் லிகாண்ட் share its electron to the central metal atom. அப்படின்னா தான் என்னது ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிதானே. சோ இது என்ன பாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட்னா நமக்கு தெரியும் என்னது, இப்போ Cl இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், கோஆர்டினேட் பாண்ட். அப்ப கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒவ்வொரு
லிகாண்டும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சயனைடும் என்ன பண்ணுது, பேர் ஆஃப் எலக்ட்ரானை இந்த எஃப்இக்கு டொனேட் பண்றதுனால இந்த பாண்டுக்கு என்ன பேரு, கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். சோ இந்த சென்ட்ரல் மெட்டல், அதாவது இந்த இதுக்குள்ளாடி இருக்கக்கூடியது இந்த சென்ட்ரல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் ஆட்டம் கண்டிப்பா அந்த லிகாண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய இல்லைன்னா டொனேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியதா இருக்கணும். புரிஞ்சதில்ல? அப்படின்னாதான் என்னது ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு கோஆர்டினேஷன் என்டிட்டி அங்க ஃபார்ம் பண்ண முடியும். சோ இந்த எஃப்இங்கிறது இப்போ இந்த இதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, எஃப்இ அக்செப்டட் two electrons from each cyanide. அப்படிதானே? ஒவ்வொரு சயனைட்ல இருந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இதை அக்செப்ட் பண்ணுது. சோ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுனால இது என்ன சொல்லலாம், லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய மெட்டலை நம்ம என்ன சொல்லுவோம், லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். சோ புரிஞ்சதில்ல? சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர் எடுத்தோம்னா அதோட சென்டர்ல இருக்க முடியாது. இல்லைன்னா அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டில அந்த லிகாண்ட் கூட பவுண்டடா இருக்கக்கூடிய அந்த ஆட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் ஆட்டம் சொல்றோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னா லிகாண்ட்ஸ். லிகாண்ட்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அப்படிதானே? மெட்டல் ஆட்டத்தை கூட டைரக்டா பவுண்டா இருக்கக்கூடியதா என்ன சொல்லுவோம், லிகாண்ட்ஸ் சொல்லுவோம். So the ligands are the atoms or group of atoms bound to the central atom. இப்ப K4 efficiency same example எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எடுக்கும்போது K4Fe CN6 எடுக்கிறோம்னா இதுதான் என்னன்னு சொல்லுவோம், மெட்டல், சென்ட்ரல் மெட்டல். அப்ப சென்ட்ரல் ஆட்டத்தை கூட டைரக்டா பவுண்டா இருக்கக்கூடிய இந்த CNங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், லிகாண்ட். சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு, 6. சோ இந்த லிகாண்ட்ங்கிறது சிங்கிள் ஆட்டமா இருக்கலாம், இல்ல குரூப் ஆஃப் ஆட்டமா இருக்கலாம். அது Fe கூட டைரக்ட்லி பவுண்டா இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த லிகாண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம மெட்டல் ஆட்டம் என்ன சொன்னோம், லிகாண்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். அப்படிதானே? எலக்ட்ரான் அக்செப்டரா இருக்கணும். சோ அதே மாதிரி லிகாண்ட்ங்கிறது எப்படி இருக்கணும், எலக்ட்ரான் டொனேட்டிவ். சோ இது என்னன்னு சொல்றோம், டோனார் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்றதுனால இது என்னன்னு சொல்லலாம், டோனார் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு K4FeCN6ங்கிறத எடுத்தோம் அப்படின்னா, இந்த Feக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்றது இந்த CNல இருக்கக்கூடிய கார்பன் மட்டும்தான். புரிஞ்சுதா? CN டோட்டலா, இந்த சயனைடு டோட்டலா எலக்ட்ரானை டொனேட் பண்ணாது. இந்த லிகாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் மட்டும்தான் பேர் ஆஃப் எலக்ட்ரானை Feக்கு டொனேட் பண்ணும். சோ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம போடும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது, இப்ப Fe நம்ம போடுறோம், போட்டுட்டு 6 லிகாண்ட்ஸ் போடுறோம். அப்படிதானே? ஒரு octahedral structure அப்படின்னு சொல்லுவோம். இந்த 6 ligands போடும்போது இந்த CN போடும்போது இங்க C இங்க N போடக்கூடாது. ஏன்னா இந்த கார்பன் தான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யாருக்கு டொனேட் பண்ணுது, Feக்கு டொனேட் பண்றதுனால நம்ம எப்பவுமே பாண்ட் போடும்போது எதுக்கு பக்கத்துல Cக்கு தான் பாண்ட் போடணும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும். புரிஞ்சுல? இப்ப இதே மாதிரி இன்னொன்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். CO NH3 6 Cl3. இதுல லிகாண்ட் என்னது, இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்படிதானே? COங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கூட பவுண்டடா இருக்கக்கூடியது என்னது, அமோனியா. அமோனியா எவ்வளவு அமோனியா இருக்கு, 6 அமோனியா இருக்கு. So 6 ligands bounded with the central metal atom, that is cobalt. சோ இது எப்படி பவுண்டா இருக்குன்னு சொல்றாங்க, அமோனியா NH3 2 எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணாது. NH3ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் மட்டும்தான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கோபால்ட் கூட டொனேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு octahedral ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சதில்ல? இப்ப லிகாண்ட் அப்படிங்கிறது என்னது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட டைரக்டா பவுண்டா இருக்கக்கூடியது. இது எப்பவுமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடியதா இருக்கணும். மெட்டல் ஆட்டம்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். இது எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால இதுக்கு என்ன நேம் இருக்கு, டோனார் ஆட்டம் அப்படின்னு இருக்கு. இதுதான் என்னது, லிகாண்ட்ஸ். நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்க்கலாம், கோஆர்டினேஷன் ஸ்பியர். The complex ion of the coordination compound containing the central metal atom or ion and the ligands attached to it is collectively called coordination sphere. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எழுதலாம். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி வரும், K4FeCN6. முன்னாடி நம்ம போட்டுட்டு இருக்கிறதா FeCN6ங்கிற ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் காம்பவுண்ட் போட்டோம் அப்படின்னா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகாண்ட் அட்டாச்டா இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டத்துக்கு கூட அட்டாச்டா இருக்கக்கூடிய லிகாண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்றோம்.
இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ற இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த கலெக்டிவ். அது ரெண்டையும் சேர்த்து சொல்றதுதான் என்னது, கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கலாம், என்னன்னா கோஆர்டினேஷன் என்டிட்டியும் அப்படிதான் படிச்சிருந்தோம் அப்படிதானே. கோஆர்டினேஷன் என்டிட்டியும் அப்ப கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கும் கோஆர்டினேஷன் என்டிட்டிக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். எனக்கு இது மட்டும் நம்ம சொல்றோம், அதாவது FECN6 இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளாடி போட்டிருந்தோம் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்றோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்றோம். இது கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்ன வரும்னா K4FeCN6. இதுல இதோட சார்ஜ் நெட் சார்ஜ் போடணும். இப்ப K4Fங்கிறது Kல நான் நேரமே சொன்னது +1, so 4 இருக்கிறதுனால இதோட சார்ஜ் என்னவா இருக்கும், 4-. so FeCN6 கோஆர்டினேஷன் ஸ்பியர் போட்டு அதுல ஒரு 4- போட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், புரிஞ்சுச்சுல்ல. கோஆர்டினேஷன் என்டிட்டிங்கிறது இதுக்கு சார்ஜ் போட மாட்டோம். அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகாண்டும் மட்டும் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளாடி மென்ஷன் பண்ணி இருக்கும் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்றோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்றோம். இது அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டியை வித் அதோட சார்ஜோட ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படிங்கிறது the three-dimensional spatial arrangement of ligand atoms or ions that are directly attached to the central atom. அதாவது இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றோம். அதாவது அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகாண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட், இதோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் போடுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா புரியும். இப்போ K4FeCN6 இருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி போட்டுப்போம், Feங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா வச்சுட்டு இதோட 6 சைட்ஸ்ல என்ன பண்றோம், CN6 இருக்கு அப்படிதானே, அப்போ 6 சைட்ஸ் போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி போடுறது நம்ம என்ன சொல்லுவோம், ஒக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். சோ இது ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு இல்லைன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கூட எவ்வளவு நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் அட்டாச்டா இருக்குங்கிறத பொறுத்து தான் அதுக்கு என்ன இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்றோம், பாலிஹெட்ரான், கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான். இது என்ன ஸ்ட்ரக்சர், ஒக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஒக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்க நிக்கல் CO4 இருக்குல்ல, இந்த 4 எப்படி போட்டுக்கலாம், இப்போ நிக்கல் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா வச்சுட்டு இந்த 4 பக்கத்துலயும் ஒரு ஸ்கொயர் பிளானர் மாதிரி, இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்கொயர் பிளானர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எப்படி அப்படின்னா, நிக்கல்ஸ் போட்டுட்டு மேல பாட்டத்துல ஒரு கோபால்ட் போட்டோம் அப்படின்னா CO, இந்த பக்கம் ஒரு CO, இந்த பக்கம் ஒரு CO, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு ரெண்டு சொல்லலாம், ஸ்கொயர் பிளானர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படியும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது இதை நம்ம என்ன சொல்லுவோம், கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான். அதே மாதிரி இதுல எவ்வளவு இருக்கு, குரோமியம் NH3 3Cl2. சோ இது என்ன சொல்லுவோம், பைடென்டேட் லிகாண்ட் சொல்லுவோம். சேம் ஒரே ஒரு லிகாண்ட் இருந்ததுன்னா மோனோடென்டேட். NH3 மட்டுமே இருக்கு, இப்ப இதுல CO மட்டும் இருக்கு, இதுல Cn மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இதை மோனோடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 2 லிகாண்ட் இருக்கு பாத்தீங்களா, NH3 இருக்கு, Cl இருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளாடி இருக்கிறதுனால இதை நம்ம லிகாண்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ 2 லிகாண்ட் இருக்கிறதுனால இதை பைடென்டேட் லிகாண்ட் சொல்றோம். சப்போஸ் 2க்கு மேல இருந்துச்சுன்னா அதை பாலிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் போடும்போது எவ்வளவு இல்ல, கோஆர்டினேஷன் நம்பர் இதுக்கு எவ்வளவு வரும், NH3 3 இருக்கு, Cl2 இருக்கு, சோ 3 + 2 5 வரும்ல. சோ இதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் போடுறோம் அப்படின்னா, குரோமியம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா வச்சுக்கலாம். இதுக்கு பக்கத்துல என்னது 2 NH3, சோ 3 NH3 போட்டுக்கலாம். இப்போ ஒரு ட்ரைகோனல் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு என்னது NH3, ஒரு ட்ரைகோனல் ஸ்ட்ரக்சர். அப்புறம் இந்த Cl2 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு Cl இந்த பக்கம், இது Cl இந்த பக்கம். இது என்ன சொல்றோம்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். சோ இப்ப புரிஞ்சது இல்ல, அதாவது கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதுக்கு கூட அட்டாச்டா இருக்கக்கூடிய லிகாண்ட், எவ்வளவு நம்பர் ஆஃப் லிகாண்ட் இருக்குங்கிறது பொறுத்து அதோட அரேஞ்ச்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் ஆகுது. 6 இருந்ததுன்னா ஒக்டாஹெட்ரல், 4 இருந்ததுன்னா டெட்ராஹெட்ரல், இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரான் அப்படின்னு சொல்றோம். பார்க்கலாம் கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் அப்படிதானே.
நம்பர் ஆஃப் லிகாண்ட் bonded to the central metal atom or ion. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறோம்னா இதுல கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், Cn. இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். மெட்டல் ஆட்டத்தை கூட பவுண்டடா இருக்கக்கூடியது லிகாண்ட்ஸ் சொல்றோம். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் லிகாண்ட் மெட்டல் ஆட்டம் கூட பவுண்டா இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம், கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இந்த கேஸ்ல இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு எழுதிக்கலாம், 6ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது பாருங்க, நிக்கல் En3Cl2. இப்போ நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம், 3ன்னு சொல்லுவோம். அப்படிதானே? இல்ல. ஸோ இதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு. என்னன்னா En represent ஈத்தேன் 1,2-diamine. ஈன்ங்கிறது என்னது, ஈத்தேன் 1,2-diamine. இதுதான் நம்ம ஷார்ட் என்னன்னு போட்டுக்கிறோம், En அப்படின்னு போட்டுக்கிறோம். சோ இதோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா NH2 CH2 CH2 NH2. இதுதான் ஈத்தேன் 1,2-diamine ஃபார்முலா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நேரமா பார்த்தோம்ல, அமோனியா வரும்போது நைட்ரஜன் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அதே மாதிரி CH3 காம்பவுண்ட் எல்லாம் வரும்போது கார்பன் டொனேட் பண்ணும், CO வரும்போது கார்பன் டொனேட் பண்ணும். அந்த மாதிரி படிச்சிருக்கோம் அப்படிதானே? சோ இந்த ஈத்தேன் 1,2-diamine சப்போஸ் லிகாண்டா இருந்தது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. இதோட கார்பனும் என்ன பண்ணும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். சோ ரெண்டுமே நைட்ரஜனும் கார்பனும் எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால நம்ம எவ்வளவு நம்பர், அதாவது நைட்ரஜன் கார்பன் எல்லாம் சேர்த்து நம்ம எடுக்கும்போது நமக்கு லிகாண்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது மல்டிப்ளைடு பை 2ன்னு இருக்கும். புரிஞ்சது இல்ல? இப்ப ஈங்கிறது 3 தந்திருக்காங்க. 3 இப்ப 3 இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நைட்ரஜனும் கார்பனும் டொனேட் பண்றதுனால இந்த 3 என்ன பண்ணிக்கலாம், 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்ப இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருக்கும், 6 ஆயிருக்கும். புரிஞ்சது இல்ல? இப்ப சப்போஸ் இது 4 தந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், En இந்த கேஸ் மட்டும்தான். En வந்தது அப்படின்னா 4 தந்திருந்தாங்க அப்படின்னா 4 × 2 இப்போ 8 அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் என்னது கோஆர்டினேஷன் நம்பர். உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கூடிய எவ்வளவு நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் பவுண்டடா இருக்கு அப்படிங்கறது, அந்த நம்பர் ஆஃப் லிகாண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்ப FeCN6ங்கிற ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருந்து தான் நம்ம எதோடது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. இப்ப எதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும், மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அப்ப அது கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இது Xன்னு எடுத்துக்கலாம். மெட்டல் ஆட்டம் கண்டுபிடிக்கிறோம். சோ X plus Cn. Cnோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது, -1. சோ எவ்வளவு Cn இருக்கு, 6 இருக்கு. சோ 6 × -1 is equal to total oxidation number எவ்வளவு, -4. சோ -4ன்னு எடுத்துக்கலாம். சோ X 6 × -1 is equal to -4 அப்படின்னா X equal to -4 plus 6 is equal to என்ன ஆயிடுச்சு, +2. சோ Fe ஓட ஆக்சிடேஷன் நம்பர் அல்லது ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எப்படி போடுவோம்னா Fe ரோமன் லெட்டர்ல டினோட் பண்ணணும். 2 வந்தது இல்ல, அதனால இந்த 2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் ஆட்டம் கண்டுபிடிக்கிறது. சோ இந்த மாதிரி கேஸ் கோபால்ட் NH3 5Cl இது பைடென்டேட் லிகாண்ட். அப்படிதானே, 2 லிகாண்ட் இருக்கு. இதோட கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம Xன்னு எடுத்துக்கலாம். சோ X plus அமோனியா நியூட்ரல்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? NH3 அமோனியா வரும்போது, ஏன்னா அமோனியா இதுக்கு +3 வரும், இது -3, இது +3. சோ ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆகும், 0 ஆயிடும். சோ 5 × 0 குளோரின் எவ்வளவு, -1. சோ -1 × எவ்வளவு குளோரின் இருக்கு, 1 தான் இருக்கு. சோ 1 இருக்கிறதுனால ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் என்ன கொடுத்திருக்காங்க, 2+. சோ +2ன்னு எடுத்துக்கலாம். சோ X 5 × 0 0, minus into 1 -1, plus into minus என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். சோ +2. சோ X -1ங்கிறது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, +1 ஆயிடுச்சு. சோ X equal to +3. சோ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எப்படி எழுதுவோம், 3 அந்த மாதிரி எழுதுவோம். இது என்னது கண்டுபிடிக்கிறது, மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி டினோட் பண்றது அப்படின்னு ரோமன் லெட்டர்ல தான் நம்ம டினோட் பண்ணுவோம். இதை என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதான் என்னது, டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.